கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை, யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை மற்றும் வசனம் 14. தியானத்திற்கான தலைப்பு பிறப்பும் 2ஆம் வருகையும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14. சத்திய வசன வாசகர்கள், நேயர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் விசுவாச பங்காளர்கள் அனைவருக்கும் சத்திய வசன ஊழியத்தின் சார்பாக எமது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பிதாவாகிய தேவன் தமது பிள்ளைகளாகிய தம்மோடு வாழுவதற்கு தடையாயிருக்கிற பாவ அரக்கனை கொன்றொழித்து நம்மை தம்முடன் ஒப்புரவாக்கும்படி தமது ஒரே பேரான குமாரனை நமக்காகவே இந்த உலகுக்கு அனுப்பினார். ஆம், நம்மை மீட்கும் பொருட்டு பிதாவாகிய தேவன் மனிதனாக பூ உலகுக்கு வந்தார். இதையே யோவான் ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய், அதாவது பிதாவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய், நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற பூரணமான மாதிரியாய், அதற்கு நமக்கு பலனளிக்கிறவராய், பாவத்தின் நிவிர்த்தியாக தம்மை தாமே பலியாக்கி தேவ கோபத்தை அகற்றி நம்மை பிதாவுடன் சேர்க்கிறவராய் உலகுக்கு வந்து நம்மில் ஒருவராகவே வாழ்ந்தார் என்று எழுதியுள்ளார். ஆக கிறிஸ்தவம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்ப்பு இந்த மூன்றிலும் கட்டப்பட்டுள்ளது. தேவன் மனிதனாகி வந்ததால் மாத்திரம் மானிட மீட்பு நிகழ்ந்திருக்க முடியாது. பாவத்தின் பரிகாரமாக ஒரு பரிசுத்தர் மரிக்க வேண்டியிருக்க மகா பரிசுத்தராகிய இயேசு உலகத்தின் பாவம் முழுவதையும் தம் மீது ஏற்று தாமே பலியாகினார். அதனால் அவரே பிதாவுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தரானார். இந்த மத்தியஸ்தருக்காகவே யோபு அன்று ஏங்கி நின்றார். நான் அவருக்கு கர்த்தர் பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும், அவர் என்னை போல மனுஷன் அல்லவே, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. யோபு 9 வசனங்கள் 32, 33. இயேசு மரித்ததால் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் இருப்பதால் அன்று யோபு ஏங்கி நின்ற அந்த மத்தியஸ்தர் இன்று நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வருகிறார் என்ற சத்தியத்தை பிரகடனப்படுத்துவதும் இந்த கிறிஸ்தவமே. ஆகவே அவரது பிறப்பை நினைவு கூறுகின்ற நாம், அவர் ஒரு நியாயாதிபதியாக மீண்டும் வருவார் என்ற செய்தியை உலகுக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் மறந்துவிடக்கூடாது. ஆம், இயேசு வருகிறார். அவர் வருகை வாசற்படி வரைக்கும் வந்துவிட்டது. இனி அவர் தாமதியார். விழிப்புடன் வேலை செய்வோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் மீட்பரே, கிறிஸ்து பிறப்பை அனுசரிக்கும் நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உம்மை அறியாத மக்களுக்கு உமது அன்பை காண்பித்து நற்செய்தியினை அறிவித்திட எங்களை வழிநடத்தும். ஆமேன்.